ஒரு மனிதன் எந்த நிலையில் மரணிக்கிறானோ அந்த நிலையில் தான் அவன் எழுப்பாட்டப்படுவான். முஸ்லீம் வருது, ஜாபிர் ரலியல்லாஹு ரிவாயத் செய்றாங்க, எந்த மனிதன் இந்த நிலையில மௌத்தாறணும். இப்ப நாங்க எந்த நிலையில மௌத்தா போன்னு ஆசை வைக்கிறோமோ அதை கூட்டிக் கொள்ளணும். தொழுகையில மரணிக்கணும்னா தொழுகைங்கிட்ட சரியா இருக்கணும். குர்ஆனோடு மரணிக்கணும்னா இது திடீர் நடக்கிற ஆச்சரியம் அதிசயம் அல்ல மௌத்து. அல்லாஹ் எந்த நிலையில நீங்க மரணிக்கிறீங்களோ, இப்ப செய்யறது முழுக்க தனிமையில பாவம், போன் எடுத்தா பாக்குறது பாவம், கேட்கறது முழுக்க சினிமா, இப்படி இருந்தா நம்முடைய வாழ்க்கை அப்படித்தான் முடியும். அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. ஆச்சரியங்கள், அல்லாஹ்வுடைய நாட்டம், அதிசயம் எங்கட பார்வையில் அது எல்லாருக்கும் நடக்காது. நாங்க எப்படி பெரும்பாலும் அப்படித்தான் எங்கட மௌத்து வரும். ஒரு மனிதனுக்கு குர்ஆன்ல ஆசை வருது, திக்ர்ல ஆசை வருது, தஸ்பீஹில் ஆசை வருது என்று சொன்னால் அதில் அந்த மனிதன் ஈடுபாடை காட்ட காட்ட அவன் அப்படி மரணிப்பான். சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லும்போது மூத்தான எப்படி இருக்கும்? அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ்னு மூத்தான எப்படி இருக்கும்? நான் என்னுடைய வாழ்க்கையில ஷிர்க் செய்ய மாட்டேன், அல்லாஹ் மட்டும்தான் வணங்குவேன்னு கரெக்டா தொழுது வாரார் என்றால் அவர் லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லிட்டு மௌத்தாகிறார், சொர்க்கவாதி. லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லிட்டு மரணிக்கிறார், சொர்க்கவாதி. அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப நாங்க எப்படி மரணிக்கணும்னு ஆசைப்படுறோமோ அப்படித்தான் நாங்க என்ன செய்யணும்? வாழணும். இப்ப நீங்க மரணிச்சிட்டீங்கன்னு சொன்னா நீங்க அப்படித்தான் எழுப்பாட்டப்படுவீங்க. ரெண்டு விஷயம் இருக்கு இதுல. ஒன்று எந்த நிலையில மரணிச்சீங்க, ரெண்டாவது எந்த தோற்றத்துல மரணிச்சீங்க. எந்த தோற்றத்துல மரணிச்சீங்க. சில பொழுது விதிவிலக்காக சில சந்தர்ப்பங்கள் இருக்கும், அது அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான். இப்ப ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில மதுபானத்தோட வாழ்ந்துட்டாருண்டா, மதுபானம் குடித்த நிலையில் மரணிக்கிறார்னா எப்படி எழுப்பாட்டப்படுவார்? நஊது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சினிமா பார்த்துக்கிட்டே மௌத்தா போறார் என்றால் அதே நிலையில் தான் அவர் எழுப்பாட்டப்படுவார். அவருடைய தோற்றத்துல நாளைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை சந்திக்கணும், அவங்களை பார்க்கணும், அவங்களுக்கு பக்கத்துல இருக்கணும்னு ஆசைப்பட்டா அந்த சஹாபாக்களை போல, அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை போல நாங்க வாழணும். அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களோட உடல் அமைப்புகள் தோற்றங்களை அப்படி ஆக்கி கொள்ளணும். கோவிச்சு கொள்வான். அன்புக்குரிய சகோதரர்களே, தாடியோடு ஒரு மனிதன் உடம்பு அமைப்பு தாடியோடு அவன் மரணிக்கிறான் என்றா நாளைக்கு அவன் அப்படித்தான் எழுப்பாட்டப்படுவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்க்கிற பொழுது ரசூலுல்லாஹ் விரும்பி வளர்த்த ஒரு கடமையான தாடியோடு அவன் சந்திப்பான். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்படி இல்லைண்டா ஃபுல் சேவோட மூத்தா போனா அப்ப மன்னிச்சு கொள்ளுங்க. இதுக்கு பிறகு அப்படி இருந்தா தாடி வைக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க, அல்லாஹ் பெரிய பாக்கிய தருவான். தாடியை வலிக்கிறது என்பது ஹராம். ஒரு முறை வலித்தால், 2 முறை வலித்தால், ஒவ்வொரு வாரத்துக்கு ஒரு முறை வலித்தால் தொடர்ந்து ஹராத்தை செஞ்சுக்கிட்டே போறீங்க. பல பாவங்கள் அதுக்குள்ளே, 4 பாவங்கள் அதுல இருக்குன்னு அறிஞர் சொல்வார்கள் தாடியை வலிக்கிறது மட்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட தொழுகையில ஓதுகின்ற ஓதுகள் சஹாபாக்கள் எப்படி சத்தம் இல்லாம ஓதுற அந்த தொழுகையில சஹாபாக்கள் எப்படி அறிந்து கொள்வார்கள்னா அவருடைய தாடி அவருடைய தாடி அசை